ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் டீல் சைன் ஆகலை. அப்படி இருந்தாலும் கூட க்ரூட் ஆயிலோட விலை பயங்கரமாக விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட $10 அளவுக்கு விழுந்திருக்கு. அதே சமயம் நம்மளோட மார்க்கெட்ஸ் ரேலியாக இருக்குது. இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட கரன்சிஸும் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. டீலே சைன் ஆகலை. அப்புறம் எப்படி எல்லா மார்க்கெட்ஸும் ரெக்கவர் ஆச்சு, க்ரூட் ஆயிலோட விலை விழுதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் கிடைச்சாலே போதும், மார்க்கெட் வந்து முன்னாடியே எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து ஃபேக்டரிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாரு, நேற்று நைட்டு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோவாக இருக்கட்டும், அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அடுத்த சில மணி நேரங்களில் டீலை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு மேலே நம்ம டீல் முடிக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் அவசரப்படாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸ் வந்து இப்படி தான் ஏதோ ஒரு டீலை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி இன்னைக்கு ஈரான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாகி வந்து நிற்கிறாங்க. நம்மளும் அதே தப்பு பண்ணக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த வேலையை நம்ம கரெக்டாக முடிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, பிரச்சனை வந்து இப்போ முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அதுக்கடுத்து வந்து சில அப்டேட்ஸ் என்னென்னா, லாஸ்ட் 24 மணி நேரத்தில் ஈரான் கிட்டத்தட்ட 34 கப்பல்களை ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் மூலயமா போக வந்து அனுமதிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து சில ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஈரானோட பிரசிடென்ட், நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம், வேணும்னா நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான இஷ்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல், நாங்கள் இந்த டோல் வந்து வாங்குற ஐடியாவில் இல்லை, நாங்கள் டோல் வாங்க மாட்டோம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில். ஆனால் நாங்கள் சில சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவோம், அதுக்கு சார்ஜஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக அவங்க டோல் வாங்க போகிறேன்னு சொல்கிறத தான் காமிக்குது. அதே சமயம் எனக்கு டோல் கொடுத்தாதான் நான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை விடுவேன் அப்படின்னு ஓப்பனாக மிரட்டாமல் கொஞ்சம் சாஃப்டனாகி போகிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ட்ரம்ப்பு கூட நீங்கள் என்ரிச்சட் யுரேனியத்தை கையில் கொடுத்தாதான் டீலை முடிப்பேன்ற மாதிரி பேசலை இதுவரையும். அதாவது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலோடவுன் ஆகிறாங்கன்றது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் வந்து குறிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் சோஷியல் மீடியாவில் ஏதாவது போஸ்ட் போட்டார்னா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நெகோசியேஷனில் வந்து பேசாதீங்க. காரணம், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்காக அவர் வந்து சில போஸ்ட்டை போடுவார், அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து தேங்காய் உடைக்கிற மாதிரி ஈரான் போட்டு உடைச்சிடுறாங்க. கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லையா, ஒரு பிரசிடெண்ட்டை இப்படியே அவமானப்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் இவனுக்கு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டே உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. காரணம் என்னென்னா, மே 21 ஈரானோட IRNA நியூஸ் அவங்களோட ஸ்டேட் மீடியா வந்து என்ன சொல்கிறாங்க, டீல் முடிய போது கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, நாம் வந்து சீக்கிரமே அறிவிக்க போகிறோன்னு சொல்கிறவங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து அமெரிக்கா தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் டீலை முடிக்க போகிறோம், ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. மார்க்கெட்டும் ஓடும், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இந்த முறை ஈரான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே எல்லாரும் நம்பினாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்திலே அப்படியெல்லாம் டீலெல்லாம் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் சரி, அவங்களோட IRGC மெம்பர்ஸும் சரி பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வெள்ளிக்கிழமை அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கூடிய சீக்கிரமே டீல் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சது இந்த முறை அமெரிக்கா சைடில் இருந்து. அதனால் அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சது. நம்மளோட மார்க்கெட் வெள்ளிக்கிழமை இஃப் ஐ எம் நாட் ராங் ஒரு 60 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது. இன்ட்ராடேயில் ரேலியாக இருந்தாலும் இன்ட்ராடேவோட முடிவில் வந்து 60 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை அமெரிக்கன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம், நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நடுராத்திரியில் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஈரான் வந்து மறுபடியும் பல்ட்டி அடிக்கிறாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃப்ரெஷ் அட்டாக்ஸை தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இருக்காருன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கரெக்டாக சனிக்கிழமை ஈவினிங் நாங்கள் வந்து டீலை கிட்ட வந்துட்டோம், ஈரான் வந்து புதுசாக ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருக்காங்க, அதனால் அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவோம். அண்ட் 1 PM ஈஸ்டர்ன் டைமுக்கு சனிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு அமெரிக்கன் டைமிங்கில் நாங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ண போகிறேன். அந்த கான்ஃபரன்ஸோட முடிவில் வந்து நாங்கள் வந்து டீலா இல்லை போகிறான்னு சொல்லிட்டு அறிவிப்போம்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனோட விளைவாக வந்து நாங்கள் சண்டே அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாங்க. சண்டே வந்து மத்தியானம் வரையுமே, அதாவது ஈவினிங் வரையுமே மார்க்கோ ரூபியோவாக இருக்கட்டும், அமெரிக்கன் சைடாக இருக்கட்டும், ஈரான் சைடாக இருக்கட்டும், இன்னும் சில மணி நேரங்களில் டீலை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட வந்து நியூ ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையே வந்து போஸ்ட்டை போட்டிருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான சிக்னலாக இருந்தது. நம்மளும் நேற்று நைட் வரையும் வீடியோ நேற்று ஈவினிங் வரையும் அப்டேட்ஸை பார்த்துட்டு நம்ம ஈவினிங் 7 மணிக்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இதுதான் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு. நைட்டு 9 மணிக்கு மேலே மறுபடியும் கவுந்தடிச்சிட்டானுங்க. டீல் இப்போதைக்கு சைன் பண்ண முடியாது, நாங்கள் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே ஈரான் கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, நாங்கள் வேணால் பேசாமல் டீலை க்ளோஸ் பண்ணிக்கலாம், டீலெல்லாம் எதுவும் சைன் பண்ணனா நாங்கள் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி மூடி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இன்றைக்கி காலையில் 34 கப்பல்களை நாங்கள் விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க.
இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறதுனால ஆல்மோஸ்ட் டீல் முடிய போகுதுன்ற ஒரு ஆன்டிசிபேஷனில் மார்க்கெட் வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வந்து ஈரான் அமெரிக்காவுக்கு நடுவில் நடந்த இந்த ட்ராமானே சொல்லலாம். இந்த ட்ராமாவில் பெருசாக பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ் தான். ஏன்னா இவங்க வந்து டீல் முடியலன்னு சொல்லும்போது மார்க்கெட் வீழும். அந்த நேரத்தில் புட் ஆப்ஷன் வாங்கினவங்களோ இல்லை கால் ஆப்ஷனை விற்றவங்களோ திடீர்னு இவங்க டீல்னு சொல்லும்போது மார்க்கெட் ரேலி ஆகும்போது மாட்டிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது 24,000 கால் ஆப்ஷன் வந்து மிகப்பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ராப் ஆயிருப்பாங்க. ஏன்னா காலையிலேயே கிட்டத்தட்ட 220 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நாள் ஃபுல்லாகவே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. மேபி பிக் பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகாமல் தடுத்து கூட நிறுத்தியிருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 24,000 கால் ஆப்ஷனில் மிகப்பெரிய அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட மார்க்கெட் இருக்குது. அண்ட் இன்னைக்கு நைட் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு லீவ். காரணம் வந்து அவங்களோட நேஷனல் ஹாலிடேன்றதுனால நாளைக்கு ஈவினிங் தான் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. மேபி நாளைக்கு ஈவினிங் அவங்களோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளார பாசிட்டிவான அப்டேட்ஸ் வரலாம். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் முடியும் போது லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேலி, நாள் ஃபுல்லாக கன்சால்டேட் இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே ஒரு ரேலி வருது. எண்ட் ஆஃப் த டேயில் 312 பாயிண்ட் அளவுக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடியுது. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட் பார்த்தோம்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் 3,300 கம்பெனியில் 2,270 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1,045 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் ஐடி செக்டர் வந்து ஒரு 0.25% அளவுக்கு பாசிட்டிவாகவும், மற்ற செக்டார்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆட்டோ செக்டர் வந்து 1.25%, பேங்க் நிஃப்டி 2.25%. குறிப்பாக பேங்க் நிஃப்டி ஏறினதுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். அவங்க வந்து 3%, ப்ரைவேட் செக்டார் 2% ஏறியிருக்காங்க. எஃப்எம்சிஜி மைல்டு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஐடி செக்டார் காலையில் வந்து 0.5% மேலே பாசிட்டிவ் இருந்தது. ஆனால் ருப்பீ ஸ்ட்ரென்தன் ஆகுறது ஐடி செக்டாருக்கு அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் மைல்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது இன்ட்ராடேல. அண்ட் இன்னைக்கு காலையில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, பெட்ரோலோட விலையும் டீசலோட விலையும் ஒரு லிட்டருக்கு ₹2.80 அளவுக்கு விலை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தது. கிட்டத்தட்ட ₹107.75 பக்கத்தில் இப்போ பெட்ரோல் டீசல் விலை வந்துருச்சு. பெட்ரோலோட விலை வந்துருச்சு, டீசல் விலை ₹100 பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இன்னைக்கு காலையில் க்ரூட் ஆயில் வந்து விழுது, ஒரு பேரலுக்கு $10 அளவுக்கு விழுது. அப்படி இருந்து எதுக்கு பெட்ரோல் விலை ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸை அன்றைக்கி காலையில் வாங்கிட்டு உடனே வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, FIFO, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கான இன்வென்ட்ரி வந்து இவங்க எப்பயுமே வச்சுருக்காங்கன்னா, இந்த இன்வென்ட்ரி தீர தீர வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே இருப்பாங்க. இத்தனை நாள் இவங்க யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் வாங்கின க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு மாதத்துக்கான இன்வென்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா $100, $110 கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விற்கக்கூடிய பெட்ரோலுக்கு இதுதான் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதன் காரணமாக பெட்ரோல் கம்பெனிஸ்க்கு, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ₹1,100 கோடி அளவுக்கு லாசஸ் வந்துட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து அந்த ஒரு தகவல் என்னென்னா, இந்த மாதிரி க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனாலையும் இந்த பெட்ரோல் விலை இந்த அளவுக்கு ஏற்றுனதுனாலையும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது நாள் வரையும் ஒரு நாளைக்கு ₹1,100 கோடி லாசஸ் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மேலே அது ₹600 கோடி குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னமும் ₹600 கோடி ஒரு நாளைக்கு லாஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட லாசஸ் கம்மின்றாங்க. மேபி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸே திறந்தாலும் கூட, இந்த கப்பல் போக்குவரத்தெல்லாம் சீராக அமைஞ்சால் கூட மறுபடியும் க்ரூட் ஆயில் வந்து $60, $70 வரதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலாம். அது வரையும் நம்ம வந்து பெட்ரோலோட விலை இப்படி தான் இருக்க போது, ₹110 வரையும் போகும். அங்கே போயிட்டு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை 50%, 60% அளவுக்கு ஏற்றிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் இப்போ தான் ஒரு 7% வரையும் ஏற்றிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக இருந்தது. IOC வந்து 3%, BPCL 4%, HPCL 3.5%, கெயில் இந்தியா வந்து 4.25% பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூட் ஆயிலை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால அது எல்லாமே பாசிட்டிவ் வந்தது. பெயிண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும், PVC கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த க்ரூட் ஆயிலை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி FIDIS வந்து பார்த்தீங்கன்னா FIS வந்து ₹821 கோடி வாங்கியிருக்காங்க. DIS வந்து பார்த்தீங்கன்னா ₹3,857 கோடி வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே பையர்ஸாக இருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து DIS விற்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கோல்டு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் $4,563 இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸஸ். அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு ₹16,000, 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு ₹14,661 இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி USD INR இன்னைக்கு காலையிலே ஸ்ட்ரென்த்தன் ஆயிருந்தது. $95.22 அளவுக்கு வந்துருந்தது ஒரு டாலருக்கு நிகராக. ஸோ சதம் நிச்சயம்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். நானும் சொல்கிறேன் சதம் நிச்சயம், ஆனால் இந்த வருஷம் அது நடக்காது. ஸோ தாராளமாக நீங்கள் இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஓவராலாக மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே 1% மேலே பாசிட்டிவாக இருந்திருக்கும். அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது.
ஏன்னா இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் ரேலியானது தவிர்த்து இந்த கம்பெனிஸ்க்குன்னு ரிலேட்டடாக சில நியூஸ் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். அசோக் லேலாண்டுக்கு விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து 715 வெஹிக்கல்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் வந்தது. அதில் 415 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் இயரில் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 300 வண்டியை கொடுத்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இது அசோக் லேலாண்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷன்ஸை பெருசு பண்ணுறாங்கன்றது இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் யதார்த் ஹாஸ்பிட்டல் அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 38 கோடி ரூபாய் லாபத்துலேருந்து 47 கோடி ரூபாய் அளவுக்கு உங்களோட லாபம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 58 கோடியிலேருந்து 80 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதாவது 25% உங்களோட மார்ஜினாக இருந்தது 23% குறைஞ்சிருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கோல் இந்தியா LICயில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணியிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது. கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் வந்து இந்த 2 கம்பெனிலையும் OFS அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆஃபர் ஃபார் சேல் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அறிவிச்சாங்கன்னா 5%லேருந்து 10% வரையும் டிஸ்கவுண்ட்டில் தான் அறிவிப்பாங்க. அப்படி அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸஸ் வந்து டிராஸ்டிக்காக விழும். ஸோ அதில் முதலீடு பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஆயில் இந்தியா வந்து சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க கிட்ட 74 எண்ணெய் கிணறுகளில் எண்ணெயை வந்து தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, க்ரூட் ஆயிலை எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த நிதியாண்டில் இதை 100 ஆயில் வெல்ஸாக வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரெஷரில் இருந்தது உண்மைதான். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகல. 6:57 இன்னும் 3 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் ஆக போகுது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4,562 இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான். ஏன்னா மத்தியானம் 3 மணிக்கு முடியும் போது 24,092 இருந்தது, இப்போ 24,090 இருக்குது. மேபி நைட்டோட நைட்டாக அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் அமெரிக்காக்காரங்க ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் கொடுக்கலாம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $95.50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பேரல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ். ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1.5% 2% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி லீவ்ன்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தகவல்களை வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.